நான் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் புதுமையாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து சாயங்காலம் வந்து 8:30 மணிக்கு இட்லி முடிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா 9:30 மணிக்கு கடை போடுறோம், 1 மணி நேரம் தான் இருக்குது. இன்னொரு பேட்ச் நம்ம இட்லி பண்ணணுமா? மக்களுக்கு வந்து if you explain to them at the other side of the business the secret of restaurant success in my opinion, எக்கானமி நல்லா இருக்கு, எக்கானமி பேடா இருக்குன்றலாம் அது வேறு. உங்கள் சாப்பாடு தரமாக இருக்கா? ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில், அதுவும் இப்போ ரூலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஹோட்டல் செக்டார்ஸ். அதில் மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸ் உடைய சிஇஓ நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். அதுவும் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு பரிச்சயமாக இருந்திருக்காரு. ஆனால் யூஎஸ் பீப்புள் நிறைய பேருக்கு உங்களை நல்லாவே பரிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்ச் வரைக்கும் உங்களுடைய சாப்பாடுக்கு அடிமையாக இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் இந்த மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸ்ன்றதை நீங்கள் யூஎஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ண எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க சார்? நான் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனது வந்து 1997 போனேன். நான் அந்த ஊருக்கு போனது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் போனேன் நான். ஆனால் நம்ம படித்ததுக்கு தான் படிச்சிருக்கோம். அந்த ஊரில் போய் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுன்ற ஒரு கனவோடு தான் போனேன். அது வந்து கனவை நினைவாக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 11 இயர்ஸ் ஆச்சு. 11 வருஷம் பிடிச்சது எனக்கு. 2008 அக்டோபர் மாதம் 26 ஆரம்பித்தோம். இப்போ தான் வந்து 15 வருஷம் முடிஞ்சுது. இதில் பின்னாடி நிறைய கடின உழைப்புகள் இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நான் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் புதுமையாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த ஃபேஸ்புக் லைவில் அடிக்கடி நான் போடுறது என்னன்னா வந்து நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு போயிட்டீங்க. என்னுடைய சைடில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? நீங்கள் எழுதின கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கஸ்டமர் முன்னாடி இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மயிலாப்பூருக்கு சாயங்காலம் 9 மணிக்கு போனேன், இட்லி இல்லைன்னுட்டாங்க. இட்லியே இல்லாமல் என்ன கடை அப்படிம்பாங்க. நியாயம் தானே? இது ஆன்லைன் எழுதிட்டீங்க நீங்கள். உங்களை மாதிரி எத்தனை பேருக்கு வந்து அந்த கொஸ்டின் வரும்? ஸோ நான் வந்து இன்னைக்கு சமைச்ச சாப்பாடு தான் இன்னைக்கு கொடுக்குறேன். எதுவுமே மிச்சம் மீதியே கிடையாது. நாளைக்கு வந்து புது நியூ டே, எங்களுக்கு எல்லாமே புதுசாக தான் சமைக்கணும். சாயங்காலம் வந்து 8:30 மணிக்கு இட்லி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? புது பேட்ச் ஒன்று பண்ணணுமா? ஏன்னா 9:30 மணிக்கு கடை போடுறோம், 1 மணி நேரம் தான் இருக்குது. இன்னொரு பேட்ச் நம்ம இட்லி பண்ணணுமா? இது பண்ணுறதுக்கே 20 நிமிஷம் ஆயிரும். பண்ணால் வந்து 5 இட்லி 10 இட்லிலாம் பண்ண முடியாது. ஒரு 50 இட்லியாவது பண்ணணும். மிச்சம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? விற்கலன்னா. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப லேட்டெல்லாம் ஆயிடுச்சு, தீர்ந்து போச்சுன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம். ஸோ இதை வந்து நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா வேண்டாமா? அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் நம்ம இப்போ ஃபேஸ்புக் லைவ்ல நீங்கள் என்ன பார்த்தேன்னு சொல்கிறீங்களே, இதனால தான் பார்த்தீங்க. இது வந்து என்னுடைய சைடு ஆஃப் த ஸ்டோரியை நான் யார்கிட்ட போய் எப்படி சொல்லுவேன் நான்? ஸோ அந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து இஃப் யூ எக்ஸ்பிளைன் டு தெம் at the other side of the business, அந்த பிஸ்னஸை வந்து அவங்க பார்க்குற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் லைக் இட். இது வந்து ஒரு புதிய அணுகுமுறையாக பார்க்குறாங்க அவங்க. இது வந்து இப்படி கூட ஒரு ரீசன் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. ஸோ மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம யூஎஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அது போயிட்டு இருக்கு. ஆனால் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கும். ஊர்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது. அமெரிக்காலேயே சவுத் இந்தியன் ஃபுட் கொடுக்குற நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அந்த செயின்ஸ் இருக்குது. பட் உங்களுடைய ரெஸ்டாரண்ட் வந்து தனித்துவமாக இருக்க நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணீங்க? இது ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லைங்க. நம்ம வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் இஸ் சச் அ சிம்பிள் பிஸ்னஸ். இதை ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இப்போ எவ்வளவோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். நம்ம மெனு பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. ஒரு 5 பேஜ் இருக்குங்க. இப்போ என்கிட்ட வர கஸ்டமர்லாம் வந்து உங்கள் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் ஏன் வந்து சன்னா பட்டர் ஆரம்பிக்கக்கூடாது? இன்னொருத்தர் வராங்க, உங்கள் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க, ஆனால் எல்லாம் வந்து தோசை இட்லியாக இருக்குது, நீங்கள் ஏன் பாவ் பாஜி பண்ணக்கூடாது? நீங்கள் ஏன் வடா பாவ் பண்ணக்கூடாது? நீங்கள் ஏன் வந்து சாட் ஐட்டங்கள்லாம் ஆரம்பிக்கக்கூடாது? நீங்கள் ஏன் இண்டோ சைனீஸ் ஆரம்பிக்கக்கூடாது? இந்த மாதிரி மக்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு 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 நீங்கள் வந்து உங்கள் மெனுவையே பெருசாக்கிடுறீங்க. இவ்வளோ ஐட்டங்களும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஒரு கஸ்டமருக்கு அப்படின்னா வந்து எல்லாமே உங்களுக்கு டெய்லி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷன் வேணும்ல. த சீக்ரெட் ஆஃப் ரெஸ்டாரண்ட் சக்ஸஸ் இன் மை ஒப்பீனியன், மெனு எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அருமையாக இருக்கும். 4 ஐட்டம் கொடுங்க, சும்மா நறுக்குன்னு கொடுங்க. இது ஒரு பெரிய லேர்னிங். இதை வந்து எங்கேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள் கடை க்ளோஸ், செவ்வாய்க்கிழமை கடை க்ளோஸ். அன்றைக்கி வந்து ஃபுல் கிச்சன் கிளீனிங், ஃபுல் பாத்ரூம் கிளீனிங். சும்மா புதன்கிழமை காலையில் ஒரு எம்ப்ளாயி உள்ளே வராங்க அப்படின்னா அந்த வரும்போதே வந்து ஆஹா பளிச்சுன்னு இருக்கும், எல்லாம் புதுசாக இருக்கும், எல்லாம் பளபளன்னு இருக்கும். வேலை செய்யறதுக்கே ஒரு மோட்டிவேஷனோட இருக்கும். நம்ம எப்படி வச்சுட்டு போனோமோ மண்டே அன்னைக்கு அதே மாதிரி புதன்கிழமை வரும்போது இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ஸோ அந்த ஒரு நாள் லீவ் விடணும், அன்னைக்கு சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த வருமானம் வந்து தான் நம்ம இருக்கணும்னு இல்லை. ஏன்னா கிளென்லினஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்குங்க, இட்லி வடை சர்வ் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டில் 3-4 ஐட்டங்கள் இருக்குது. சாம்பார் சட்னி இல்லாமல் உங்களுக்கு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே கிடையாது. இந்த 2 ஐட்டம் ரொம்ப அருமையாக இருக்கணும். காஃபி, ஃபில்டர் காஃபி சும்மா தூளாக இருக்கணும். இதை தவிர இன்னும் ஒன்று இருக்குது. 4வது பாத்ரூம் சுத்தமாக இருக்கணும். பப்ளிக்குடைய கண்ணில் தெரிகிற அந்த பாத்ரூம் வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னும் பொழுது
மக்கள் வந்து ஓகே பாத்ரூமே எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னா கிச்சன் எவ்வளோ சுத்தமாக இருக்கும் அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ பாத்ரூம் கிளீனினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஸ்பெண்ட் so much of money in cleaning the bathroom. So இந்த 4 ஸ்மால் மெனு, குட் சாம்பார், எக்ஸலன்ட் சட்னி, அமேசிங் ஃபில்டர் காஃபி, க்ளீன் பாத்ரூம், லைன் கட்டி நிற்பாங்க கஸ்டமர்ஸ். ஃப்ரெஷ் ஃபுட். ஸோ ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுல இந்தந்த முக்கியமான பாயிண்ட்டுகள் இது பேசிக்காக ஆரம்பித்தாலே ஃபுட் இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ணலான்றது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சாப்பிடாம இருக்கவே முடியாதுங்க. இது ரிசெஷன் ப்ரூஃப் பிஸ்னஸ். ரிசெஷன் ப்ரூஃப். இதுக்கு எக்கானமி நல்லா இருக்கு, எக்கானமி பேடா இருக்குன்றலாம் இல்லை. உங்கள் சாப்பாடு தரமாக இருக்கா? மக்கள் வந்து உங்களோட கம்பெனியை பற்றி இங்கே போனால் நல்லா இருக்கும்ப்பா, சாப்பாடு தரமாக இருக்கும், அந்த பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பேர் எடுத்துட்டீங்க, அதை நிலையாக வச்சுக்கிறது ரொம்ப அதை விட கஷ்டம். ஓகேங்களா? சக்ஸஸுக்கு வந்து எலிவேட்டரே கிடையாது. பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மேலே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாம் அப்படின்னு. நீங்கள் வந்து ஸ்டேர்கேஸ் ஏறி தான் போகணும். ஒரு நல்ல நிலைமைக்கு வரதுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகலாம், பல டிகேட்ஸ் ஆகலாம். எங்களுக்கெல்லாம் வந்து 2008 கடையை திறக்கும் பொழுது, கடையை திறந்த உடனே வந்து ரெசிஷன், அமெரிக்காவில் வந்து இந்த மார்ட்கேஜ் கிரைசிஸ். ஆண்டவனுங்களாம் ரியல் எஸ்டேட் லோனை கொடுத்துட்டு வீடு வாங்குறதுக்கு லோன் எவ்வளோ சம்பாதிக்கிற கவலை கிடையாது. லோனை பிடிச்சிக்கோ, 1 மில்லியன் 2 மில்லியன் லோன் கொடுத்து அவங்களாம் லோனை கட்ட முடியாமல் போய் பேங்க் எல்லாம் திவாலாகி, பெரிய பெரிய பேங்க் எல்லாம் திவாலாச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போய் நம்ம வந்து கடையை திறந்திருக்கோம். எவ்வளோ பேட் டைமிங் அப்படின்னு யோசிக்கலாம், ஆனால் குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு யோசிக்கலாம். ஒரு நாளைக்கு வியாபாரம் பார்த்தீங்கன்னா வந்து $300 ரொம்ப ரொம்ப கம்மிங்க. என்னோட கடையுடைய வாடகை வந்து $6000 மாசத்துக்கு. அப்படின்னா ஒரு நாளைக்கு வாடகை $200, உங்க சேலே $300 தான் ஆகுது. அதில் $200 நீங்க வாடகை கொடுத்துட்டீங்க. $100 என்ன பண்ணுவீங்க? எம்ப்ளாயிஸுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஃபுட் காஸ்ட் இருக்கு, யூட்டிலிட்டிஸ் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும். முதல்ல ஒரு 2-3 வருஷம்லாம் வந்து ரொம்ப 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 தவிச்சு போயிட்டோம். அப்போ எப்படி தோணும் அப்படின்னா வந்து 5 வருஷம் இந்த நிலைச்சு நிற்கணும். ஏன்னா 5 வருஷம் லீஸ் சைன் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துக்கு. 2008 2013 வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னா 2013 தயவுசெய்து சாவியை கொடுத்துட்டு வேண்டாம்ப்பா எனக்கு போற இந்த பிசினஸ் ஓடிடலாம் அப்படிதான் நினைச்சேன் நான். ஆனா 2013 வரும்போது பரவாயில்ல, முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நிறைய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு, உழைச்சா அதுக்கு வந்து மதிப்பு இருக்கு அப்படின்னு 5 வருஷத்துல புரிஞ்சுது. ஸோ 2013 இன்னும் ஒரு 5 வருஷம் 2018 வரைக்கும் சைன் பண்ணணும். எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா இருக்குங்க சாப்பாடு, நீங்க வந்து சிகாகோல திறக்கக்கூடாதா, நியூயார்க்ல திறக்கக்கூடாதா, சாண்டியாகோல திறக்கக்கூடாதா, அட்லாண்டால திறக்கக்கூடாதா? நானும் வந்து நீங்களாம் சொல்லிட்டு போயிடுறீங்க, பண்றது நாம தான் பண்ணணும். 2017 வந்துச்சு பாருங்க, 10 வருஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த பிசினஸ்ல. கொஞ்சம் ஏதோ கத்துக்கிட்டு இருக்கோம், சக்சஸ்ஃபுல் ஆயிட்டோம். இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தா என்ன அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு மத்தாப்பு. ஸோ 2017 திறந்தோம். எந்த ஏரியா? ஸோ ரொம்ப தூரத்துலாம் போய் திறக்க வேண்டாம். சாக்ரமெண்டோல வந்து நாங்கள் எங்களுடைய ரெஸ்டாரண்ட் வந்து ஃபால்சம்னு ஒரு இடத்துல இருக்கு. யூஸ்வலா வந்து ரெஸ்டாரண்ட்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னா வந்து இந்தியன் பாப்புலேஷன் நல்லா இருக்கணும். இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா வேலை வாய்ப்பு நிறைய இருக்கணும். அங்கே ஃப்ரீவேலேருந்து கொஞ்சம் கிட்டக்க இருக்கணும். ஒரு கடை எங்கே இருக்குன்னு ஃபோன் பண்ணி யாராவது கேட்டாங்கன்னா, நீ வந்து இந்த ஃப்ரீவேல இந்த எக்ஸிட்டடு இங்கே ரைட்டில் திரும்பு, அங்கே லெஃப்ட்டில் திரும்பு, அப்புறம் நேரம் போ இன்னொரு ரைட்டில் திரும்புன்னு சொன்னால் குழம்பி போயிடுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எளிமையாக அவங்களுக்கு டைரக்ஷன் சொல்ல முடியுமோ அவங்களுக்கு அப்படி இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ ஃப்ரீவே கிட்டக்க தான் கடை இருந்துச்சு, இன்னும் நல்லா தான் போயிட்டு இருக்கு.